Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ரவீன். சார், திருமாவளவன் அவர்கள் கொஞ்ச நாளாகவே நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வராரு. அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா திருப்பரங்குன்றத்தில் முருகரை பற்றி பேசியிருக்காரு. முருகர் மூதாதைன்னு பேசியிருக்காரு. பிராமணர் ஒருவராவது முருகர் என்ற பெயரை வைப்பாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தெல்லாம்? திருமாவளவன் எலெக்ஷன் வரும்போது தான் அவருக்கு சிதம்பரம் தீட்சிதர்களோட போய் கோயிலில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துப்பார். போன தடவை எடுத்தார். இப்போ எலெக்ஷன் வருது, உடனே முருகன் மாதிரி கிரீடம் வச்சுக்கிட்டு வேல்லாம் வச்சுக்கிட்டார். சரி, வேல்லாம் வச்சுக்கூடாதா? அதுக்கு வேறு சொல்லியிருக்காரு. முருகன் ஆதி பறையர். நம்ம இருக்கிறவங்களே ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். கடவுளில் போய் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு நம்ம கடவுளை ஜாதி பிரிப்பதற்கு நமக்கு வேண்டாம். நம்ம அந்த சாதி பிரிக்க வேணாம். அவர் சொல்கிற ஆதிப்பறையராகவே அவர் இருக்கட்டும். இவ்வளோ வருஷமாக அவருக்கு அது தெரியாமல் போச்சா ஆதிப்பறையர்ன்றது? சரி, ஆதிப்பறையர் அப்படின்னா என்னுடைய மூதாதையர் முருகர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிராமணராவது முருகர்னு பேர் வச்சுருந்தா, முருகன்னு பேர் வச்சுருந்தா என்கிட்ட கூட்டுவாங்கன்னு சொல்கிறார். வள்ளுவம் மூலமாக சொல்கிறேன், நான் கூட்டு வர்றேன். அவர் என்ன தரும், நான் கூட்டு வரேன். சவாலுக்கு தயார். சவால், ஓகே, நான் கூட்டு வர்றேன். அதுவும் அவர் யாருன்னா, அந்த பெயர் வைத்தவர் முருகன் நான் கூட்டு வருவார். பிராமணர், பார்ப்பனர், சவம் தூக்குபவர், பிணம் சுமப்பவர். ஓகே, எல்லா ஜாதியிலையும் ஒருத்தன் போயிட்டான்னா 4 பேர் தூக்கி தான் ஆகணும். ஆமாம், அது தூக்குறதுக்கு ஆள் வேணும். சொந்தக்காரங்களே எல்லோரும் வரமாட்டாங்க. இப்போ சொந்தக்காரங்களாம் சும்மா அப்படி தூக்குற மாதிரி ஒரு போஸ்ட் தான் கொடுப்பாங்க. இது இயல்பாக உள்ளது. அவங்களால தூக்க முடியும் தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு பக்கமாக சரிஞ்சிச்சின்னா தப்பாயிரும். பிணம் தூக்குபவர் ஒரு பிராமணர் பெயர் முருகன். கந்தசாமி பிராமணர்கள் இருக்காங்க, வைக்கிறாங்க. இவருக்கு தெரியல, கூப்பிட்டு வாங்க பார்க்கலான்னு சொல்கிறார்ல. திருமாவளவனை வள்ளுவத்துக்கு கூப்பிடுங்க, நான் அந்த முருகனரை கூப்பிட்டு வரேன். சும்மா இவர் என் பேர் முருகன் ஒரு ஆள் சொல்கிறதில்ல, அதுக்கான ஆவணங்களுடன் வர சொல்லிடுறேன். ஏன்னா அதை ஒரு ஆவண நம்பிக்கை வரணும்ல. திடீர்னு நான் என் பேர் முருகன் சொன்னால் ஒத்துக்க முடியுமா? இல்லையா? ஓகே, தெரியல அவருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திருமாவளவனுடைய ஒரிஜினல் பேர் என்னமோ திம்மவாளுன்னு சொல்லி சில தகவல்கள்லாம் வருது. அதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் அவங்க அப்பா பேர் ஒரிஜினல் பேர் தொல்காப்பியன் என்பது இல்லை, ராமசாமி என்பது அவருடைய பெயர். யார்? திருமாவளவனுடைய இயற்பெயர் என்னங்கிறத விட்டுருவோம் நம்ம. திருமாவளவனுடைய அப்பாவுடைய பெயர் ஆவணங்களின்படி, வருவாய் ஆவணங்கள், அதாவது வழக்கமான இந்த ஆவணங்களின்படி அவருடைய பெயர் ராமசாமி. ஐயா, உங்களுக்கு ராமசாமின்ற பேர் பிடிக்கலையா? அந்த பேரை ஏன் தொல்காப்பியன்னு மாற்றினீங்க? ராமசாமின்றது கடவுள் பேருன்றதுனால பிடிக்கலையா, இல்லை ஈவே ராமசாமியே உங்களுக்கு பிடிக்கலையா? பறச்சியிலும் பள்ளச்சியிலும் ஜம்பர் போடுவதால் தான் துணி விலை ஏற்றி பேசினாரா? ஆமாம். நானாக இருந்தாலும் எனக்கு கோவம் வரும். இப்போ என் ஜாதியை ஒருத்தன் திட்டினான்னா, நியாயம் இல்லாமல் திட்டினான்னா, என் ஜாதியில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அவன் திட்டான், நான் என்ன சொல்லுவேன்? நல்லவன் கேட்டவன் எல்லா ஜாதியிலையும் இருக்கான். தப்பு பண்ணவனா திட்டணும், தண்டனை கொடுக்கணும், நியாயம். சும்மா ஒரு ஜாதிக்காரனை திட்டினா அது தப்பு. ஓகே, அப்போ இவர் ராமசாமி அவர் பறையர் பள்ளச்சிலாம் அவர் தான் சமூக நீதி பெரியார். முஸ்லீமாக சாக்கடைனார், பார்ப்பனரை மலம்னார், திருக்குறளை மலம்னார், சிலப்பதிகாரத்தை வேசி நூல்னார், தமிழை சனியன்னார், கடவுளை நம்புவோன் காட்டுமுராண்டினார்.
கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி என்று சொன்ன அதே பெரியாருடைய சிஷ்யராக தன்னை கருதி கொள்ளும் திராவிட சிசுவாக கருதி கொள்ளும் திருமாவளவன் கடவுளை நம்புவன் காட்டுமிராண்டி என்றால், நான் ஆதி பறையரான முருகனின் பரம்பரை, முருகனை கும்பிடுபவன் வேல், தன்னை காட்டுமிராண்டி என்று ஏற்றுக்கொள்கிறாரா? இல்லை, இந்த வேல் சனாதனத்தை குத்தி கிழிக்கும் வேல். சனாதனத்தோட வேலை வாங்கியே சனாதனத்தை குத்தி கிழிக்க போகிறீங்க. சனாதனம் என்பது என்ன? பக்தி இல்லை கடவுள் நம்பிக்கை. அதற்கு சனாதனம் என்கிற ஏதோ ஒரு விதமான பெயர் தானே தவிர கடவுள் பக்தி, இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையை குத்தி கிழிப்பதற்கு நீங்கள் முருக வேஷம் போட்டு வரணுமா? ஏற்கனவே திராவிட வேஷம். அதை விட முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்குறேன். அவங்க அப்பா பேர் ராமசாமிங்கிறத தொல்காப்பியன்னு இவர் தான் மாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ராமசாமி ஐயா அவர்கள். நான் சொல்கிற ராமசாமி ஐயான்றது திருமாவளவனுடைய அப்பா. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த கெசட்லேயோ ஆவணங்கள்லேயோ தன்னுடைய பெயரை தொல்காப்பியன் என்று மாற்றியதற்கான ஆவணங்கள் எனக்கு தெரிந்தவரை இல்லை. ஓகே, இவர் தான் எங்கள் அப்பா தொல்காப்பியன் அவர் பேரை சொல்கிறார். ஒரு காலம் அவங்க அப்பா இருக்கும்போதே அவர் ராமசாமின்ற பேர் நல்லா இல்லை, தொல்காப்பியன்னு வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் விருப்பப்பட்டிருக்கலாம். இல்லை அவர் இறந்ததுக்கப்புறம் சொன்னாரா நமக்கு தெரியாது. ஆக தொல்காப்பியன் என்ற பெயர் அவர் ராமசாமி இவருடைய தந்தை ராமசாமி பிறந்தபோது வைக்கப்பட்ட பெயர் இல்லை. சரி, தொல்காப்பியன் என்பது என்ன பெயர்? தமிழுக்கு முதலாக இலக்கணம் எழுதியவர் அகத்தியர். அகத்தியம், அது அந்த புக்கு கிடைக்கல, அதாவது அந்த நூல் இப்போ கிடைக்கல, ஆனால் அவர் தான் எழுதினார். அவர் யார்? பார்ப்பனர். அவர் யார்? ஆரியர் என்று நீங்கள் சொல்லும் கைபர் கணவாய் ஆப்கானிஸ்தான் வழியாக வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க திராவிடர். நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம். அப்படின்னா எங்கிருந்தோ ஆடு மேய்த்து கொண்டு தமிழ் மொழி தெரியாமல் பாரசீக மொழி ஏதோ ஒன்று பேசக்கூடிய ஒரு ஆரியர். அகத்தியர் அந்த வகையில் பிராமணர்னால் அப்போ அந்த வகையில் தானே சேர்க்கணும். அப்போ அவரை பிராமணர்களாக ஆரியர்கள்னு சொன்னால், அப்போ இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அவங்களுடைய இலக்கணம் எழுதுறதுக்கே எங்கிருந்தோ ஆடு மேய்ச்சிட்டு வந்த ஒரு பிராமணர் தான் தேவைப்பட்டாரா, ஒரு ஆரியர் தான் தேவைப்பட்டாரா? ஆடு மேய்ப்பவர். ஆடு மேய்க்கிறவன் தமிழ்நாட்டில் தமிழை கற்றுக்கிட்டு இந்த மொழியை இலக்கண நூல் எழுதுகிறான். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே இலக்கண நூல் எழுதலை. அப்போ யார் தமிழர்களை அவமானப்படுத்துவது? இந்த கால்டுவெல்லு, ஜியு போப்பன் இந்த கதையெல்லாம் இந்த புருடா விட்டாங்களே ஆரியர் திராவிடர்னு, அவங்க ஆரம்பித்தது. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியல, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்றது தெரியாமையே அதை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். அகத்தியருடைய சீடர்னால் அவர் கூட வாழ்ந்தவர் இல்லை, ஒரு 300 வருஷங்களுக்கு அப்புறம் அதை பின்பற்றி இலக்கண நூல் எழுதினது அது இன்னும் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? தொல்காப்பியம். அது எழுதியவர் பேர் தொல்காப்பியர். அவர் யார்? அந்த தொல்காப்பியம் நூலில் பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார். யார்? தொல்காப்பியர். நான் ஒரு பிராமண குலத்தில் உதித்தவர். ஆக தொல்காப்பியர் என்பவர் பிராமணர், பார்ப்பனர். இந்த பெயரை தன்னுடைய தந்தைக்கு சூட்டி இருக்கிறாரே திருமாவளவன். அவங்க அப்பா விரும்பி அந்த பேரை ஏற்றுக்கிட்டாரா, இல்லை இவர் விரும்பி அதை அவருக்கு சூட்டினாரா நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையில்லை, அது அவங்க குடும்ப விஷயம். அப்போது ஒரு பார்ப்பனரின் பெயரை உங்களுடைய தந்தையின் மாற்று பெயராக வைத்திருக்கிறீர்கள். அவரோட ஒரிஜினல் பெயராக இருந்தால் கூட தப்பில்லை. தொல்காப்பியர் பிராமணர் நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஐயா நீங்கள் என்ன கேட்காதீங்க, என்னை நம்பாதீங்க. புத்தகத்தை எடுத்து படிங்க, தொல்காப்பியம் புத்தகத்தை எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் நச்சினார்க்கணியர்னு அவருக்கு கீழே சிஷ்யர், அவரும் பிராமணர். அவர் நச்சினார்க்கணியர் பிராமணர்கள் தான் ஏதோ தமிழ் நூல்கள் தான் எழுதுறாங்க அப்படி சொல்லலாம். ஒரு பார்ப்பனரின் பெயரை உங்கள் தந்தையின் பெயராக தேர்வு செய்து எடுத்துவிட்டு நீங்கள் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்ப்பன கடப்பாறையை வைத்து திராவிடத்தை தகர்த்து விடலாம் என்று சீமானை சொல்கிறார். நாங்கள்லாம் விட்டுருவோமா? ஐயா, ஒரு பார்ப்பன பெயரான தொல்காப்பியர் என்கிற பெயரை, அதுவும் ஒரு பிரபலமானவர், ஒரு இலக்கியம் எழுதியவர், அந்த பெயரை உங்கள் தந்தைக்கு நீங்கள் சூட்டியிருக்கிறீர்களே, நீங்கள் பார்ப்பனரா? நீங்கள் பார்ப்பனராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நான் ஆதி பறையர்னு சொல்லிட்டீங்களே, அப்போ நீங்கள் பார்ப்பனராக இருக்க முடியாது. இப்போ நான் இந்த சாதி, நான் என்ன சாதின்னு எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு நான் வெளியில் போய் நான் பறையர்னு சொன்னால் நம்புவாங்களா?
நம்ப மாட்டாங்க. அது மாதிரி அப்போது திருமாவளவன் பார்ப்பனரா? அப்போ ஏன் வந்து ஒரு பார்ப்பன பெயராக வைத்தீர்கள் தொல்காப்பியர் என்ற பெயரை? தொல்காப்பியர் அது தமிழ் பெயர், ஆரியர்கள்லாம் வைக்க மாட்டார்கள். வச்சுருக்காங்கய்யா, அகத்தியம்னு அகத்தியர்னு வச்சுருக்காங்க, தொல்காப்பியர்னு வச்சுருக்காரு. நச்சினார்க்கு இனியர் தமிழ் இல்லையா அது? தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாதி பேருக்கு நச்சினார்க்கு இனியவர் அப்படின்னா என்னன்னு தமிழில் கேளுங்க. சும்மா தெரியலைங்க, அது ஏதோ பஞ்சு மிட்டாய் மாதிரி நச்சு மிட்டாய் மாதிரி ஏதோ பேருமா. நச்சினார்க்கு இனியவர் என்றால் நல்கியவர்களுக்கு, தன்னை அணுகியவர்களுக்கு இனியவர். இது என்ன பெயர்? தமிழ் பெயர், ஒரு பார்ப்பனருடைய பெயர், ஒரு புலவருடைய பெயர். அப்போது நீங்கள் வந்து இது திருமாவளவன் பார்ப்பனரா? முருகன் என்ற பெயரில் வந்து பார்ப்பனர் இருக்காரான்னு கேட்குறாரு. நான் சவால் கூட்டு வரேன். தொல்காப்பியர் என்பது பிராமணர் பெயர் என்பதையும் நான் வந்து பதிவு செய்கிறேன், இல்லை என்று திருமாவளவன் மறுப்பாரா? அப்போ ஏனையா நீங்கள் வந்து ஒரு 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 பார்ப்பன பெயராக பார்த்து, அதுவும் பிரபலமான ஒரு பார்ப்பனர், சரித்திர காலத்தில் வந்து ஒரு பார்ப்பனர் பெயரை ஏன் வைத்தீர்கள் என்ற கேள்வி வருது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு இந்த முருகர் வேஷம் போடணுமா? எந்த முருகர் சனாதன வேல் பற்றி குத்துறோம், சனாதனத்தை குத்தி கிளற போகிறேன்றார். கோயிலெல்லாம் சிலையெல்லாம் ஆபாசமாக இருந்து அதுதான் இந்து கோயில்னு சொன்னீங்களே, அதே இந்து கோயிலில் தானே நீங்கள் சொல்கிற ஆதி பறையர் என்கிற முருகன், வேல்முருகன் இருக்கிறார். முருகன் மசூதியில் இருக்கார்? இல்லை. முருகன் சர்ச்சில் இருக்கார்? கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை 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 இல்லை, நானும் கேள்விப்பட்டதில்லை. திருமாவளவன் அப்படி ஏதோ நினச்சிட்டு இருக்கார். ஏன்னா ஆதி பறையராகிய இவருடைய முன்னோராகிய முருகனுக்கு நிறையா பெயர்கள், குமரன்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க, கார்த்திகேயன் சொல்லுவாங்க, கந்தசாமின்னு சொல்லுவாங்க, நிறைய பெயர்கள் இருக்குது முருகனுக்குரிய. ஆறுமுகம் இல்லையா? ஷண்முகம், ஷண் அப்படின்னா 6 வடமொழியில், அதுதான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறுமுகம். ஷண்முகம் என்பவர் தமிழ் பேர். யாராவது அதை வடமொழின்னு சொல்லுவாங்களா? ஸ்டாலின்கிற பேரே நாங்கள் தமிழ்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம்ல. இஸ்ஸு அது ரஷ்ய பெயருங்கிறது அடுத்த விஷயம். இஸ்ஸுங்கிறதையும் வடமொழி சுட்டாலின் அப்படின்னு சில பேர் எழுதுவான். தப்பு. ஒருவருடைய பேர் அந்த மாதிரி மாற்றி எழுதக்கூடாது. அவர் எப்படி வச்சுருக்காரோ அப்படி தான் எழுதணும். இப்போ என் பேரில் ஒரு தப்பாக நீங்கள் எழுதும்போது அதில் ஒரு எழுத்துப்பிழை வந்ததுன்னா என்ன, பேரில் போய் தப்புன்னு இயல்பாக வரக்கூடிய விஷயம். இப்போ திருமாவளவன் அவர்கள் இதை என்னென்னா, சீமானவர் வந்து முருகன் வந்து எங்கள் முப்பாட்டன்னு சொல்கிறார் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக பட்டியலின வாக்குகள் வந்து திருமாவை விட்டு விலகி சீமானை நோக்கி செல்கிறது. இப்போ இந்த பட்டியலின வாக்குகளை வந்து அட்லீஸ்ட் புதுசாக வரலைன்னா கூட இருக்கிற வாக்கு வந்து போயிடக்கூடாது, சீமான் பக்கம் போயிடக்கூடாது. இதில் இன்னொரு பிரச்சனை, இப்போ விஜய் வேறு புதுசாக வந்துட்டார். இப்போ விஜயோட ரசிகர்களில் பட்டியலினத்தை எல்லா பிராமணர்கள் இருப்பார்கள், முஸ்லீம்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். விஜயுடைய ரசிகர்கள் அவர் ரசிகர் தான் ஓரளவுக்கு தொண்டர்னு வர்றாங்கன்னு வைங்க. எல்லா ரசிகரும் தொண்டராக வருதில்லை, அவர் தொண்டர்கள். பட்டியலினத்தவரும் இருப்பார்கள், அதில் வன்னியர்கள் இருப்பார்கள், முக்குளத்தோர் இருப்பார்கள், கவுண்டர்கள் இருப்பார்கள். ஒரு சினிமா ரசிகன்னு வந்தால் அவன் எந்த ஜாதியில் வேணாலும் எந்த மதத்தில் வேணாலும். அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டியலின வாக்குகள் இதிலிருந்து பிரிந்து ஏற்கனவே அந்த பக்கம் புரட்சி பாரதா, ஜெகன்மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி அந்த பக்கம் போயிடுது. போய் ஜெகன் இந்த வகையிறாள் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி திமுகவில் சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு போய் குண்டாஸில் வச்சு ஏதோ நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியத்தை பண்ணிட்டார். ஆம்ஸ்டாங் கூட போன தேர்தலில் இருந்தார், இந்த தேர்தலில் அந்த இம்பேக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்டாங் சார், அதான் ஆம்ஸ்டாங். ஸோ அப்போது பட்டியலினத்தை சேர்ந்த மற்றவர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் நான் காலி பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து ஏதோ கொலை செய்வதுன்ற அர்த்தத்தில் நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம சொல்லுவோம், அந்த ஆளை போட்டு தள்ளிட்டியானா உண்மையிலேயே போட்டு தள்ளுவது இல்லை, அந்த ஆளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்ற அர்த்தத்தில் ஆம்ஸ்டாங் ஒரு விதமாக அது முடிஞ்சு விட்டது கதை. ஏர்போர்ட் மூர்த்தி, ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாமல் விவரமாக பேசி கொண்டிருந்தவர். இங்கே வந்து இவர்கிட்டேருந்து விலகி போனவர். இவருடைய பலவீனங்களை, இவருடைய இயலாமைகளை அவர் கண்ட்ரோலில் கட்சியே இல்லைங்க.
பல விஷயங்கள் ஏன்னா ஏற்கனவே உள்ளே இருந்தாலும் இந்த வகையில் அப்போது பட்டியலின வாக்குகள் வந்து இவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழந்து வருவதை உணர்ந்த திருமாவளவன் இப்போ சீமான் வந்து யாரை முப்பாட்டன் என்று சொன்னாரோ முருகன், அதே முருகனை கையில் எடுத்து முருகன் ஆதி பறையர் இருக்கட்டும். இவ்வளோ நாளாக இது தெரியலையா? ஏறக்குறைய 2001 எம்எல்ஏவானா இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷத்தில் முருகன் ஆதி பறையர்னு என்றைக்காவது ஒரு நாள் பேசியிருக்காரா திருமாவளவன்? இப்போ ஏன் பேசுகிறார்? பட்டியலின வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக இவரை விட்டு போய்கிட்டே இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது. சீமானுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாரு, இப்போ புதுசாக விஜய் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. மற்ற திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற இடங்களில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஆங்காங்கு இருக்கிறார். அங்கெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறோம், இருக்கிறார். அப்போது இவருடைய அந்த ஏனென்றால் பறையர்களை வைத்து, பறையர் இனத்தை வைத்து மட்டும்தான் இவர் வந்து ஒரு இயக்கம், ஒரு கட்சி நடத்துகிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கட்சியில் பறையர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா அதாவது சாதிகையும் ஏதோ ஒரு வகையில் இருக்காங்க. வாக்கு வங்கி எவ்வளவுன்றதில் வேணால் அது கூட வாக்கு வங்கி அவர் வந்து 8% இருக்குதுன்னு தெளிவாக தனியாக நின்று காமிக்கிறார். இவருக்கு வாக்கு வங்கின்னு இவர் காமிக்கிறது வந்து மொத்தமாக பார்த்தா 2%, 3% தான் வருது. எப்போ கரெக்டாக தெரியும்? தனியாக நின்னா தான் தெரியும். தனியாக நிற்கிறதுக்கு அண்ணனுக்கு தைரியம் கிடையாது. ஏன் தைரியம் கிடையாது? தனியாக போனார்னா இவர் மட்டும் தனியாக தான் போகணும். கூட இருக்கிற 4 தளபதியும் 5 தளபதியும் அங்கேயே இருந்துருவாங்க. அங்கேயேன்னா எங்கள் முதலாளி சேவகத்திலே இருந்துருவாங்க. அவங்களாம் அரமனையில் வேலை செய்கிறாங்க. எங்கே? அரமனையில். அதனால் அரமனையிலேயே இருந்துருவாங்க. இவர் கூட வரமாட்டாங்க. அப்போ பிரியவும் முடியல. இருக்கிற ஓட்டம் போயிடும் போல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சீமான் என்ன பண்ணார்? அப்போது முப்பாட்டன்னு சொன்னார். இப்போ அது முப்பாட்டன் நம்ம சொல்லக்கூடாது, ஆதி பறையர். அதே விஷயத்தை கொஞ்சம் அப்படி அதுக்கு லிப்ஸ்டிக்கு பவுடர், ரோஸ் பவுடர்லாம் போட்டு அதே முருகரை இவர் வந்து கைகோர்த்து விட்டார். இப்போ பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் சமீபத்தில் இந்த திராவிடர் எல்லாமே திராவிடர்கள்னு சொல்லிக்கக்கூடியவங்க தானே. திமுகவும் சரி, விசிகாவும் சரி, திராவிடம். கொஞ்சம் முன்னால் சேகர் பாபு அண்ணன் பேசியிருக்காரு. முருகன் வந்து முதல்வரோடையே இருக்கிறாராம், கைகோர்த்து இருக்கிறார். முதல்வரையும் முருகனையும் பிரிக்கவே முடியாது. ஆமாம் சொன்னார், சேகர் பாபு சொன்னாரா இல்லையா? இது வரைக்கும் நான் எங்கெல்லாம் ஸ்டாலினை பார்க்குறேன்னா அங்கெல்லாம் நானும் இப்படி பார்க்குறேன். முருகர் எங்கேயுமே தெரில. முருகரையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. ஏன் இது வரைக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்காரு அவர்? இல்லை, வந்ததில்லை சார். இவ்வளோலாம் பேசுகிறாங்கல்ல. அண்ணன் திருமாவளவனிடமும் அண்ணன் பெரிய அண்ணன் சேகர்பாபுவிடம் கேட்போம், தைப்பூசத்துக்கு ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு ஸ்டாலினை கூட்டு வர முடியுமா? நான் சவால் விடுறேன். தைப்பூசம் தான் வருது இல்லை, அடுத்த மாதம் வருது இல்லை, ஜனவரி மாதம். முருகனுக்கு உகந்த நாள் இருக்கிறதுலையே இது. மலேசியாவில் போய் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தைப்பூசம் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் வந்து முருகனை வந்து இலங்கையில் எடுத்து பாருங்கள். தைப்பூசம் அதில் வந்து ஜாதி வித்தியாசமே கிடையாது. பார்ப்பனரில் ஆரம்பித்து பறையர், வன்னியர், எல்லா ஜாதியினரும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ. இல்லை இலங்கையில் வந்து ஜாதியே இல்லாமல் அவங்க வேறு ஜாதின்னு சொல்லிக்கிட்டால் கூட இலங்கை தமிழர்கள் உட்பட, மலேசிய தமிழர்கள் உட்பட, உலகத் தமிழர்கள் அனைவரும் தைப்பூசம் கொண்டாடுகிறார். முருகரையும் இவரையும் பிரிக்க முடியாதுன்னு சேகர்பாபு சொல்கிறாரு. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த எலெக்ஷன் வரும்போது தான் முருகர் பேரெல்லாம் பாசம் வருது. தைப்பூசத்துக்கு ஏதாவது ஒரு திருச்செந்தூர், மருதமலை, எங்கே ஒரு முருகன் கோயில், பழனி, ஸ்டாலின் அவர்கள் வருவாரா? ஆனால் ரம்ஜானுக்கு போய் தொப்பி போட்டு நோம்பு கஞ்சி குடிப்பார். கிறிஸ்மஸ் விழாவில் சேகர்பாபு போய் அழுலேயா அழுலேயா பாடுவார். நான் பாடுறது தப்புன்னு சொல்ல, அதுவும் நடிப்பு. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் போய் சர்ச்சில் போய் அழுலையாக சொல்லுங்கள், இயேசு என்ன உண்டோ
சொல்ல வேண்டிய என்ன ஸ்லோகங்களை ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள். இது இந்த செயற்கை நடிப்பு. தைப்பூசத்துக்கு கூட்டுவாங்க ஐயா முதல்வரை. முருகரும் அவரும் ஒன்றா தான் இருக்காங்க, பிரிக்கவே முடியாதுன்னு சேகர்பாபு சொல்ல தான் நம்புவோம். அதே மாதிரி ஆதிப்பறையர் முருகர் நான் சொல்லிட்டேன், தொல்காப்பியர் பிராமணன் பெயர். நான் சான்று உங்களுக்கு தெரியலன்னா சான்று கொடுக்குறேன். திருமாவளவன் எதற்காக ஒரு பிரபலமான பிராமண புலவரின் பெயரை தன்னுடைய தந்தைக்கு வைத்தார்? அவருடைய பிறந்த பெயர் அது இல்லை, பிறந்தபோது அவருடைய பெயர் தொல்காப்பியன். ஏன் வச்சார்? பல் சொல்லுவாரா? ரெண்டாவது வேலை கையில் வச்சுருக்கீங்க, கிரீடம் வச்சுருக்காரு, ஃபோட்டோலாம் பார்த்தீங்க. ஏதாவது இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு வரணும். திருமாவளவனுக்கு சவால் நீங்கள் அழகு ஊற்றிக்கணும். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உண்மையான பக்தன்னா எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பட்டெல்லாம் போடுவாராம் சார். சின்ன வயசில் பட்டெல்லாம் போட்டு முருகர் கோயிலுக்கு போவாங்களா சார்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ எல்லாருக்கும் நிறைய பேர் நாமம் போடுறா இல்லை, அது அவர் இப்போது பட்டை போடுறதுக்கு போல் நாமம் போடுறாருன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, சைவத்திலேருந்து வைணவத்துக்கு மாறிட்டாரான்றதுக்காக கேட்டேன். நாமம் போடுறதுன்னா வேறு ஏதாவது அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. ஏங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அந்த அழகு ஊத்துறதுல பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் நமக்கு பார்த்தாலே பயமாக இருக்கும். ஐயோ ஏதாவது ஆகிட போகுதுன்னு உடம்பு அப்படியே அங்கங்கே குத்தி இழுத்துட்டு வருவாங்க, தேரலாம். சில பேர் அந்த கிரேன்லேருந்து தொங்குவாங்க. ஆமாம் ஐயா, நீங்கள் உண்மையாகவே அந்த ஆதி பறையரான தமிழ் கடவுளான முருகனின் வழித்தோன்றல் என்று நீங்கள் இப்பொழுது இத்தனை வருஷம் கழித்து சொல்வது உண்மையானால், கிரேன் ஏன் செலவு, தேரி ஏன் செலவு, அழகு குத்திக்க தயாராக திருமாவளவன் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன் இந்த பில்டப் எலெக்ஷன் வரும்போது 25 வருஷமாக தெரியல ஆதிப்பறையர் முருகர்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு? இந்த முருகர் பேர் சொன்னால் அந்த இந்துக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இதானே? இது யாரை ஏமாத்துகிற வேலை இது? அவர் திருமாவளவன் அவர் பாவம். அவர் நம்ம உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம பரிதாபம் தான் படுறோம் சார். அது மட்டும் சொல்லலை சார், அந்த சைடு போராட்டம் பண்ணியிருக்கிறப்போ பஸ்ஸு போகுது சார். அதாவது ஐயப்ப பக்தர்கள் பஸ்ஸில் போகிறாங்க, சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்கிறார் சார். சனாதனத்திற்கு எதிராக அந்த தோழர்கள் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னார் சார். சாமியே சரணம் ஐயப்பான்னு யார் சொல்கிறா? திருமாவளவன் சொன்னார் சார். சொல்கிறார்ல, அவன் ஆச்சு. ஏன்னா ஐயப்பன் யாருன்னு சொல்லி நம்பிக்கை என்ன? முருகன் விநாயகருக்கு அவரும் சகோதரர், சிவன் பார்வதியுடைய மைந்தர் தான் ஐயப்பன் அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் நீங்கள் அவங்க பர்த்து சர்டிஃபிகேட்லாம் கேட்டால் நான் எங்கே போவேன். ஆனால் ஏன் எலெக்ஷன் வரும்போது சாமியே சரணமையப்பா முருகர் ஆதிப்பறையர் வேலு முருக கையில் வேல் வச்சுக்கிட்டு போட்டோம். தனிப்பிறவியில் எம்ஜிஆர் முருகர் வேஷம் போட்டு பாட்டு பாடுவார். அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இப்போ வேஷம் போடுறீங்க? அவர் சினிமாவில் போட்டார், அது வேறு விஷயம். ஓகே சார், கேள்வி என்ன எழுதுன்னா, கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது வேலை கையில் ஏந்துறதுக்கான காரணம் என்ன? ஏந்த வச்சவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏந்த வைத்தவர் சீமான், விஜய் போன்றவர்கள். ஏனென்றால் பட்டியல் இனத்து வாக்குகள் பிரிந்து அவர்களுக்கு சென்றுவிடும். நான் அதில் விஜயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா புதாக வந்திருக்காரு. பட்டியல் இனத்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அதிகமானவர்கள் யாருன்னு பார்த்தா பட்டியல் இனம் மன்னியர் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. நம்ம புள்ளி விவரம் தெரியாது, தேர்தல் வந்தால் தான் தெரியும். அவர் தேர்தலில் இன்னும் வரல. ஆனால் அப்போது யார் அவரை இப்படி முருகர் வேஷம் போட வைக்கிறார் அப்படின்னா, ஒன்று சீமான், ரெண்டாவது விஜய். இன்னொன்று கேட்டிருக்காரு, திருப்பரங்குன்றத்தில் போய் தீபம் ஏற்றுனா சோறு கிடச்சிருமா? அண்ணே, அதே திருப்பரங்குன்றம் சந்தனக்கூடு தர்காவில் இப்போது போய் அனுப்புகிறாங்களே, சந்தனக்கூடு சாத்துனா சோறு கிடச்சிருமான்னு இஸ்லாமியர்களை பார்த்து கேட்குற அளவுக்கு அண்ணனுக்கு துணிச்சல் இருக்கிறதா? கேட்டு பாருங்கண்ணே. அதுவும் முடிஞ்சால் அந்த தர்கா வாசலில் போய் கேட்டு பாருங்கண்ணே. நீங்கள் கையில் வச்சிருக்கிற வேலை எடுத்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணப்படுவீர்கள் என்பது உங்களுக்கு புரியும்னே. நான் சொல்ல வேண்டியது இல்லைண்ணே. என்னையா கேள்வி இது? தீபம் ஏற்றினால் சோறு கிடைத்து விடுமா?
சரி, இப்போ நான் கேட்குறேன், கையில் வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோறு கிடைச்சிருமா? சந்தனக்கூடு இப்போ அப்படியே அந்த இப்போது கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறார்கள். அது கிறிஸ்மஸ் மரம், ஒரு நட்சத்திரம், அவர்களுக்கென்று ஒரு பழக்க வழக்கங்கள் அந்தந்த மதத்திற்குரிய. கேட்பீங்களா? தைரியம் இருந்தால் கேளுங்களேன். நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடினதுனால அவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆணையும் பிடிங்கிட்டு இறங்கி வந்துடுவாரா? இப்படி ஏதாவது அந்த மாதிரி அபத்தமாக, அது ஒரு நம்பிக்கை, அது அவர்களின் நம்பிக்கை. அதில் போய் நம்ம போய் கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை, நம்ம தலையிடவே கூடாது. இதுதான் நான் சொல்கிறது. அப்போது அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. இங்கே இவ்வளோ ஆபாசமாக இருந்தால், சிலை இருந்தால் அதுதான் கோயில், இந்து கோயில். அந்த இந்து கோயிலில் ஆதிபரையர்களின் கடவுளான முருகரும் இருக்கிறார். எந்த சிவன் கோயில் போனாலும் முருகர் சந்நிதி இல்லாமல் இருக்குமா? முருகர் கோயிலில் முருகர் இருக்கும், இல்லை எந்த சிவன் கோயிலில் போனாலும் முருகர் இருக்கும். ஒரு சில இடங்களில் அபூர்வமாக வைணவர் கோயில்களிலும் முருகன் உண்டு. ஏன்னா மால் மருகன் அப்படிங்கிற பேரில் வரும். திருமால், அவருடைய மருமகனான மருகன், அவர் தான் முருகன். இப்படி இருக்குது. அப்போ ஆபாசமாக கோயில் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கோயிலில் முருகன் இருக்காரா இல்லையா? நீங்கள் சொல்கிற அடல்ஸ் ஒன்லி கோயிலெல்லாம் முருகர் இருக்காருன்னா, அப்போ உங்கள் முப்பாட்டன், உங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, ஆதிபரையர்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட சொல்லி ஏங்க அந்த மாதிரி அடல்ஸ் ஒன்லி கோயில்கள்லாம் போய் இருக்கீங்கன்னு கேட்கலாமா கூடாது? நான் கேட்குறது நியாயமாக இருக்கா இல்லையா? திருமாவளவனுக்கு சவால் விட்டுருக்கேன். ஒன்று, முருகன் நான் கூட்டு வரேன் பிராமணரை. 2வது, நீங்கள் உண்மையிலேயே முருக பக்தராக இருந்தால் தைப்பூசத்திற்கு ஸ்டாலின் அவர்களை அழைத்து வாருங்கள். சேகர்பாபுவையும் அண்ணனையும் அந்த பக்கத்துலேயே கூட்டிச்சிங்க. ஓகே, எப்படியா இருந்தாலும் ஸ்டாலின் வந்துட்டாருன்னா சேகர்பாபு ஆட்டோமேட்டிக்காக கூட வந்துடுவார். சேகர்பாபு ஒரு பக்கம் வந்துடுவார், அந்த பக்கம் மாசு அண்ணன் அவங்களாம் வரிசையாக வந்துடுவாங்க. அது ஒருத்தரை கூப்பிட்டா பின்னால் எல்லாம் வந்துடுவாங்க. ஐயா, அளவு குத்துக்கு நான் கிரேன் நான் ஏற்பாடு செய்கிறேன், தேர் நான் ஏற்பாடு செய்கிறேன், அளவு குத்தி இருக்க முடியுமா? ஏனென்றால் புல்லறிக்கையில் பார்க்குறதுக்கு ஆதி பறையரான முருகருடைய வழிவந்த திருமாவளவன், திருமாவளவன் தொல்காப்பிய பார்ப்பன பெயரை வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு வைத்த தகப்பன் சாமி மலைன்னு ஒரு கோயில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அங்கே என்னன்னா, அப்பாவான சிவபெருமானுக்கு, தந்தையாகிய சிவபெருமானுக்கு மகன் வந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்துடைய பொருள் அர்த்தத்தை வந்து சொல்கிறார். யார்? முருகன். அதுதான் சாமிமலை. அதனால் அதுக்கு பேர் சாமி, முருகனுக்கு பேர் தகப்பன் சாமி. தகப்பனுக்கே அர்த்தம் சொன்ன சாமி. கிட்டத்தட்ட இவர் நம்ம முருகன் மாதிரி தான். யார்? திருமாவளவன். தகப்பனுக்கே அவர் பெயரை மாற்றி ராமசாமின்ற பெயரை வந்து தொல்காப்பியன்னு ஒரு பார்ப்பன பெயராக வைத்தார். அப்போ இன்றிலிருந்து நம்ம வந்து திருமாவளவனை பறையர் இனத்தவர் என்று கொள்வதா, பார்ப்பனர் என்று கொள்வதா? எனக்குள்ள சந்தேகம் நியாயமாக இல்லதா இல்லையா? இந்த காணொளி மூலமாக நம்ம கேட்கிறோம், பதில் வருகிறதான்னு பார்ப்போம். ஓகே, அந்த பதில் வந்து காணொளி மூலமாக வருதா இல்லை வீட்டு வாசலில் வந்து நின்று பதில் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, நான் எந்த பதிலுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.